இது டெல்டானின் பணிவான வணக்கம். இது டெல்டா மண்டலத்தினுடைய ஒரு பகுதியை பற்றி, ஒரு தொகுதியை பற்றி, ஒரு மாவட்டத்தை பற்றி பார்ப்போம். அதாவது கடந்த காலத்தில் இருந்த முதல்வர், முன்னாள் முதல்வர், இந்நாள் முதல்வர் என்ன செய்தார்கள் டெல்டா மண்டலத்துக்கு? அதாவது சொல்லாததை செய்தவர் யார்? அதாவது ஒரு மருத்துவர் ஒருவருடைய நாடி துடிப்பை வைத்து அவருக்கு என்ன இருக்கிறது என்று கண்டுபிடித்து வரும். அதே மாதிரி அரசியலில் மக்கள் மனதில் எண்ண ஓட்டத்தை அறிந்து மயிலாடுதுறை மாவட்டம் வேண்டும் என்று மக்கள் மனதில் இருந்த ஆசையை உடனடியாக கேட்காமலே நிறைவேற்றிய மாபெரும் பெருந்தன்மைக்குரியவர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதற்கு மாவட்ட ஆட்சி அலுவலகம் கட்டுவதற்கும் பணத்தை ஒதுக்கி கொடுத்தவர். இந்நாள் முதல்வர் என்ன சொன்னாரே, கும்பகோணத்தை மையமாக கொண்டு ஒரு மாவட்டத்தை உருவாக்குவேன் என்று சொன்னாரே, செய்தாரா? இந்த முதல்வர் நமக்கு வேண்டுமா? கும்பகோணம் தொகுதியை தொடர்ச்சியாக திமுகவின் கோட்டையாக வைத்திருக்கின்ற திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை செய்தாரா? மக்கள் வெறுப்பில் இருக்கிறார்கள், மக்கள் கோபத்தில் இருக்கிறார்கள். நிச்சயமாக பாடம் புகட்டுவார்கள். ஒட்டுமொத்த டெல்டாவுக்குமே துரோகம் செய்த திமுகவையும், கும்பகோணத்துக்கு சொன்னதை செய்யாத திமுகவையும் வீட்டுக்கு அனுப்புவதற்கும், கும்பகோணம் தொகுதியை தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருக்கின்ற திமுகவை இந்த முறை அந்த கோட்டையை உடைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர், கூட்டணி வேட்பாளர்களுக்காவது அந்த தொகுதியை பரிசளிப்பார்கள் மக்கள். ஏனென்றால் சொன்னதை செய்யாத முதல்வர், சொன்னதை செய்த முதல்வர். இது டெல்டா நன்றாகவே உணர்ந்திருக்கிறது. ஆகவே கும்பகோணம் பகுதியுடைய மக்கள் இரட்டலைக்கும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள். கும்பகோணம் திமுகவுடைய கோட்டை உடைகிறது. வருகின்ற 2026 நிச்சயமாக இரட்டலை வெல்லும். 2026 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோட்டையில் அமர்வார் என்று இந்த டெல்டானுடைய உழவருடைய மகனாக சொல்லி முடிக்கிறேன்.